Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Google Play Store அக்கவுண்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய Play Store ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து Play Store ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ Play Store ஆப் வந்து ஓபன் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல ரைட் சைடுல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் வந்திருக்கும். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்போ சைன் இன்ல இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது Play Store அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். இப்போ இதுல வந்து சைடுல ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து குறிப்பிட்ட அக்கௌண்ட் நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல மொத்த அக்கௌண்ட்டுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து மொத்த அக்கௌண்ட்மே ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் வந்து பண்ணலாம். ஓகே, உங்களுடைய அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் திஸ் டிவைஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் திஸ் டிவைஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் திஸ் டிவைஸ் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்க்குள்ள வந்துரும். இப்போ இந்த பேஜ் வந்து ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு சில ஆப்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அட்ரஸும் ஒரு சில மொபைல் டிவைஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா கீழ பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல கூகுள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க கூகுள் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது அந்த ஜிமெயில் ஐடிஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து எந்த ஜிமெயில் ஐடியை நீங்க வந்து ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த Play Store அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட்கான ஐடி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல கீழ பாட்டம்ல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த 3 டாட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க ரிமூவ் அக்கௌண்ட் சைடு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வருது ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட் கேக்குறாங்க. ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த Play Store அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இப்போ ஒரு ஐடி வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னொரு ஐடி இருக்கு. இதையும் வந்து நம்ம ரிமூவ் வந்து பண்ணிடலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய 3 டாட் வந்து கிளிக் பண்றேன். 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதுல ரிமூவ் அக்கௌண்ட் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அக்கௌண்ட் இருக்கு. இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆர் யூ ஷோர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சு நீங்க ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா எப்படி வந்து கேட்பாங்க. இதுல வந்து ஓகே இருக்கு. ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெரிஃபை தட் சிட்ஸியும் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய லாக் வந்து கேட்பாங்க. ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும் அல்லது பேட்டர்னா இருக்கட்டும் உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கு என்ன போடுறீங்களோ அந்த லாக் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் வந்து ஆயிடும். ஓகே, இதுவே இன்னொரு டிவைஸ்ல எப்படி நான் ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு மொபைல் ஷோ பண்ணிருக்கேன். இந்த மொபைல்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இதுல வந்து இந்த ஆரோ இருக்கு பாருங்க. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆரோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம் வந்து பாருங்க மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் திஸ் டிவைஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் ஆன் திஸ் டிவைஸ் இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி மேனேஜ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ இப்படி வந்து வந்துச்சு. இதுல வந்து பாருங்க இப்போ இதுல உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ உங்களுடைய மொபைல்ல நீங்க சைன் இன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரிமூவ் பண்ணாதான் உங்களுடைய Play Store அக்கௌண்ட் வந்து டோட்டலா ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து குறிப்பிட்ட அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுமோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு ஜிமெயில் ஐடி கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய இந்த ஜிமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பாப்பப் வருது. ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் வந்து ஆயிடும். டெலீட் வந்து ஆயிடும். ரிமூவ் வந்து ஆயிடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல நீங்க வந்து எல்லா அக்கௌண்ட்டும் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க இது போல ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பேக் வந்துருங்க. இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய Play Store வந்து நீங்க உங்களுக்கு Google Play சைன் இன் சொல்லிட்டு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். உங்களுடைய பழைய அக்கௌண்ட் இருந்தா பழைய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து உள்ள போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் Play Store வந்து ஓபன் பண்றேன். பேக் வந்து திரும்ப ஓபன் பண்றேன். உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஓகே, இதுல சைன் இன் இருக்கு. சைன் இன் கிளிக் பண்றேன். சைன் இன் கிளிக் பண்ணிட்ட பிறகு செக்கிங் இன்ஃபோன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல உங்களுடைய பழைய அக்கௌண்ட் லாகின் பண்ணா பண்ணிக்கோங்க. இல்லனா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க புதிய அக்கௌண்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய Play Store அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணனும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.